நான் கேட்கிறேன், வன்னிய அரசு உண்மையாவே ஆதாரம் இருந்தா, இப்ப கூட நீங்க வன்னிய அரசு அவர்களை உண்மையா ஆதாரம் தான் தைரியம் வந்தா வெளியிடுங்க. இல்ல என்ன தெரியுமா கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. விஜயை சந்திச்சு நீங்க மன்னிப்பு கேளுங்க. கூடுதலா நாங்க தவறா சொல்லிட்டோம். அரசு ஏன் விஜய் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு கேக்குறேன். ஒரு ஆள் மேல சேட்டவாதி அடிக்கிறாரு, சேட்டவாதி இறைச்சதுக்கு காரணமே ஆதாரமும் நீங்க தானே அவர் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வன்னிய அரசு வைப்பிரிவு, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு விஜய் தரப்புல இருந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இந்த மத்திய அரசுக்கு விஜய் தரப்புல இருந்து எழுதப்பட்டது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, விஜய் தரப்புல இருந்து எழுதப்பட்டது. அது உண்மையா பொய்யா சார்? நான் என்ன, யார் சொன்னது? வன்னிய அரசு. அப்ப வன்னிய அரசுல நான் காட்டணும். அந்த மத்திய அரசுக்கு விஜய் தரப்புல இருந்து எழுதப்பட்டதா சொல்லப்படக்கூடிய அந்த கடிதம் பொய்யா? வன்னிய அரசு சொல்றது, டிவில உட்காந்து பேசுறது எல்லாமே பொய் தான். பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் வன்னிய அரசு. விஜய் தரப்புல இருந்து மத்திய அரசுக்கு பாதுகாப்பு கேட்டு கடிதமே எழுதலையா? விஜய் வன்னிய அரசு காட்ட சொல்லுங்க. அப்படி எழுதலங்க, வன்னிய அரசு காட்ட சொல்லுங்க. வன்னிய அரசு இருந்தா வன்னிய அரசு காட்ட சொல்லுங்க.